தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்துக்கே பதில் கிடைக்கல. ஆனால் அதில் பதில் கொடுப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிபட்டு மரிக்க வேண்டும், சிலுவை சுமந்து மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசுடைய ஜெபத்திற்கு இன்னும் செவி சாய்க்கவே இல்லை. செவி சாய்த்திருந்தார் என்றால் சிலுவையில் இயேசு மரித்திருக்க முடியாது. அந்த பாடுகள் நிந்தையோடு கூட மரித்திருக்க முடியாது. என் அன்பு சகோதரர், ஒரு மீட்பை பெற்றிருக்க முடியாது. பெரிய ரட்சிப்பு உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு, விடுதலை இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்காது. எனவே இதை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்பதை ஒரு நாளும் நீங்கள் எண்ணவே கூடாது, சிந்தனை வரவே கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறார்.